அடுப்படி கைமணத்தில் நான்வெஜ் பிரியர்களுக்கான ஒரு டிஷ்ஷு தான் இது பெப்பர் சிக்கன். இது எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். இதுக்கு 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கு. கொஞ்சம் எலும்பு கறியுமா. ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அரைக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். இதை தண்ணி இல்லாமல் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு 3 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி. இதை நைஸாக அரிஞ்சு வச்சுக்கணும். மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ப, ஏன்னா மிளகு நிறைய போடுறதுனால இது காரத்துக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் ஒரு 1.25 ஸ்பூன் வச்சுருக்கேன். அவங்கவுங்க தேவைக்கேற்ப அது போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இது எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை சோம்பு, ஜீரகம், மிளகாய் அரைச்சிக்கணும் பவுட்ராக. சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் இதை போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் பாதி இப்போ போடணும், மீதியை பிறகு போடணும். போட்டு நல்லா பெசரி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இதை நல்லா பெசரிட்டு மூடி வச்சிடணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் நிறைய ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். சோம்பு 1 ஸ்பூன், சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு. செவந்த பிறகு அரிஞ்சு வச்சுக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலையை போடணும். செவந்துட்டு இதுக்கு தேங்காய் எதுவுமே போட வேண்டியதில்லை. வெங்காயம், தக்காளி தான் டேஸ்ட்டு. கருவேப்பிலை நிறைய போடணும். தாளிக்கும் போதும் நிறைய போடணும், இறக்கும் போதும் நிறைய போடணும். இதுக்கு மெயினாக மிளகு வாசனையும் கருவேப்பிலை வாசனையும் தான் அது. வெங்காயம் நல்லா செவந்த பிறகு தக்காளியை வதக்கணும். வெங்காயம் வதங்கும்போது ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். அப்போ சீக்கிரமாக கொஞ்சம் வதங்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கின பிறகு தக்காளியை போடணும். நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். எண்ணெய் கொஞ்சம் பத்தலை. இப்போ தக்காளியும் போட்டு வதக்கணுங்கிறதுனால ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஊற்றுறேன். இந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். இன்னும் 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டப்போ எவ்வளோ இருந்துச்சு, இப்போ நல்லா வதங்கி கொஞ்சமாக இருக்குது. இந்த பதத்துக்கு தான் இப்போ சிக்கன் பெசரி வச்சுருக்கிறத சிக்கனை இதில் போடணும். கொஞ்ச நேரம் அந்த சிக்கனை இந்த வெங்காயம் தக்காளியோடையே நல்லா வதக்கணும். கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா இந்த எண்ணெயிலேயே வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதங்கிறதுலையே சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. சிக்கனும் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மீதி இருக்கிற மஞ்சத்தூள் முதல்ல ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட போட்டேன். மிளகாய்த்தூள் முதல்ல கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டு பெசரி வச்சாச்சு. மீதி இருக்கிறதையும் போட்டுட்டு இந்த அரைச்சி வச்சுக்கிற சோம்பு, ஜீரகம், மிளகுத்தூள் முதல்ல ஒரு 3/4 வாசி போட்டு பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
உப்பு கொஞ்சம் பத்தலை, போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டு, ஏன்னா தண்ணியே ஊற்றவே இல்லை, வெங்காய தக்காளி இதில் உள்ள தண்ணி தான், சிக்கனில் உள்ளது தான். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். ஒரு அரை டம்ளர் வெந்நீர் ஊற்றுறேன். நல்லா கலந்துட்டு நல்லா மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், வெந்துடும். இப்போ இதை மூடி வச்சிடறோம். சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இந்த பாத்துக்கு இறக்கலாம். கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுக்க வேண்டியதான். இப்போ இது நல்லா வெந்துருச்சதுனால இப்போ இந்த பதத்துக்கு நான் ஆஃப் பண்ணிடுறேன். பெப்பர் சிக்கன் ரொம்ப அருமையாக இருக்குது. கலர் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள், நல்லா கிரேவியாக. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வைக்க வேண்டியதுதான். லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டோன்னா நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். இது ரசஞ்சாதம் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனில் இருக்கும். இது பெப்பர் நிறையா போட்டிருக்கிறதுனால ஈஸியாக செரிக்கும். ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.